P.R. Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. கேள்வி ஓப்பனாகவே கேட்டுறேன். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானும் நாம் தமிழரும் சங்கி ஆயிட்டாங்களா? ஓப்பனாகவே நானும் சொல்கிறேன். தமிழ் தேசியத்திற்கு தலைமை ஏற்கிற தகுதி கொஞ்சமும் சீமானுக்கு கிடையாது. அது அவரே தான் நிரூபிச்சுட்டு வர்றார். சீமான் முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்பதற்கு உதாரணம் கோபால்ஜி, குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் இவரெல்லாம் சந்தித்து விட்டு சந்திக்கவே இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? மொழியையும் நிலத்தையும் பல்லாயிரம் ஆண்டுகளாக அடித்து வீழ்த்தி அழித்து கொண்டிருக்கிற சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சியின் போய் தமிழ் முகம்னு பேசுறியே. ஆனா அண்ணாமலை பார்த்தோன்னே தாவி ஓடுறார். தான் கட்சியை அழித்து விடுவேன், அந்த கட்சி இருக்காது என்று சொல்பவனை கட்டி தழுவுகிற போது எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நயினார் நாகேந்திரன் மாமாங்கிற அவர் உன் கொள்கைவாதியா? சிபி ராதாகிருஷ்ணனை எங்கள் அண்ணங்கிற, பொன் ராதாகிருஷ்ணன் எங்கள் அண்ணங்கிற, தமிழிசை எங்கள் அம்மாங்கிற, திருநாவுக்கரசு எங்கள் மாமாங்கிற. என் இனத்தை அழித்த காங்கிரஸ்காரன் உனக்கு மாமா. என் இனத்தை மொழியை சிரித்து மண்ணை சிரித்து கொண்டிருக்கிறவன் உன் மாமா சித்தப்ப. நீ எடப்பாடியாரை சித்தப்பாம்ப. அப்போ உன் கொள்கை தான் என்னங்கிற? என்னையே கூப்பிட்டு பல தடவை டிஸ்கஷன் பண்ணார் விஜய். ஒரு முறைக்கு மேல் சீமானை கூப்பிட்டு எந்த இதையும் பேட்டியிலே சொல்றாரு. பாரு, விஜயே என்ன எதாலும் சரி, நான் எதுக்க மாட்டேங்க. இப்போ என்ன அவசியம்? இப்போ சீமானுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கிகள் குறைந்திருங்கிற அச்சம் விஜய் மேல வந்துருச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம். கேள்வி ஓப்பனாகவே கேட்டுறேன். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானும் நாம் தமிழரும் சங்கி ஆயிட்டாங்களா? ஓப்பனாகவே நானும் சொல்கிறேன். இன்னமும் 50-55 விழுக்காடு தமிழ் தேசிய தலைவரை, தமிழ் ஈழத்தை, தமிழ் மண்ணை, தமிழ் மொழியை நேசிக்கின்ற உணர்வான வீரியத்தோடு இருப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களை அமைதிப்படுத்தி விட்டார்கள். சீமான் முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்பதற்கு உதாரணம் உங்களுக்கு தெரியும். கோபால்ஜி, குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் இவரெல்லாம் சந்தித்து விட்டு சந்திக்கவே இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? நிர்மலா சீதாராமனை வைகோவினுடைய பையன் துரை வைகோ சந்தித்தார். சந்தித்து என்ன சொன்னார்? இவர் திராவிட கருத்தியலை உள்ளவர், நீ போய் சந்திக்க கூடாதுன்னு நானே சொல்ல. அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. நம்ம சந்திங்க, யாரை வேணாலும் போய் சந்திங்க. மக்களின் நலனுக்காக அவர் என்ன சொல்றாரு? ஒரு சரக்ககம் ஏற்றுமதிக்காக வேணும், நான் அந்த இதில் எம்பியாக இருக்கிறதுனால அதுக்காக போய் அம்மாவை சந்திச்சேன்னு சொல்றாரு. அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போய் எதுக்கு சந்திச்சிங்க? உங்களுடைய சின்னத்துக்காக, அதுவும் அந்த சின்னத்திலேயே தன்னுடைய முகம் இருக்க வேண்டும் என்று. இதை மாதிரியான ஒரு பாசிசம் உலகத்தில் இந்திரா காங்கிரஸுக்கு முகமாக இருந்த காந்தி கூட சின்னத்தை காந்தி சின்னமாக கேட்கல. அவங்க இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவங்களுடைய முக்கியமாக சொன்னபோனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடிய அம்பேத்கர் அவர்கள் அவருடைய கட்சிக்கு அவர் முகத்தை வச்சுக்க சொல்லி கேட்கல. இதெல்லாம் என்ன மாதிரியான பாசிசம் பாருங்கள். ஏன்னா ஒரு சின்னத்தை வைத்துக்கொண்டால் பொதுவான சின்னமாக மெழுகுவர்த்தி இருக்கிற போதும், விவசாய சின்னம் இருக்கும் போதும், மைக்கு சின்னம் இருக்கும். சீமானை பிடிக்காதவர்கள் கூட அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் விரோத சக்திகளுக்கு எதிராக சரி மாற்றாக இருக்கிறது உங்களுக்கு வாக்கப்படுவோம். அவங்க மூஞ்ச பார்த்தா எவனா வாக்கப்படுவோம்னா அது இன்றைய சூழ்நிலையில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது இல்லாத இன்னொன்று, ஈலா கணேசன் ஒருத்தர் இறந்துடுறார். அந்த கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்புதல் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன் இவங்க தமிழ் தேசியத்தை, இந்த மண்ணை நேசிக்கிற ஏன் வேல்முருகன் அவர்களுக்கு ஏன் ஈலா கணேசன் அவர்கள் ஒரு இதுக்கு வாங்கன்னு கூப்பிடல? ஏன் கூப்பிடல? ஏன் குளத்தூர் மணியன் போய் கூப்பிடல? ஏன் மணியரசன் ஐயாவை போய் கூப்பிடல? அரசியல் மாண்பு தானே. அவங்களுக்கு தெரியும் இவர்கள் தமிழ் தேசியத்தின் பேரால் காவி உடை தெரிக்காத தமிழ் தேசியர்கள். அவங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் டூப்ளிகேட். ஆமா, போய் என்ன பேசுறாங்க? இந்த துரைமுருகன் ஒருத்தர் என்ன பேசுறாரு? ஈலா கணேசன் தமிழ் முகம். இந்த மொழியையும் நிலத்தையும் பல்லாயிரம் ஆண்டுகளாக அடித்து வீழ்த்தி அழித்து கொண்டிருக்கிற சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சியின் போய் தமிழ் முகம்னு பேசுறியே. இதெல்லாம் எப்பயில இருந்து? அப்ப நீங்க நான் தான் சொல்றேன். நாங்க இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியாக இருந்தது. நாங்கள்லாம் வெளியே வந்த பிறகு கொள்கை தவறான முடிவால் அது ராம் தமிழர் கட்சியாக மாறிவிட்டது. வேறெல்லாம் அடையாள முழு கட்டுப்பாட்டில் சீமானும் இருக்கார். இல்லைன்னா நீங்க பாருங்க, இப்ப ஒரு பில்லு கொண்டுள்ள மசோதா கொண்டுள்ள அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற வேண்டும். மக்கள் பிரதிநிதியாக என்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறு செய்தால் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களுக்கு சொல்லாமலேயே அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்ற சட்ட திருத்தத்தை இந்த இந்தியாவிலேயே ஆதரிக்கிற 2 கட்சி, ஒன்று பாஜக, இன்னொன்று ராம் தமிழர். எல்லாரும் எதுக்குறான்? நான் என்ன சொல்றேன், நீங்க சரி தப்புங்க. இன்னைக்கு தண்டனை அனுபவித்தவர் ஜெயலலிதா. ஆனா இதே ராசா அவர்கள் எடுத்துக்க,
எனக்கு திமுகவை பிடிக்காது, ஆனால் ஆர் ராசாவினுடைய பேச்சை, திருச்சி சிவாவினுடைய பேச்சை, தமிழச்சி தங்கப்பண்ணியுடைய பேச்சை கேட்பவன் முற்போக்கான இது அவர் மேலே ஸ்பெக்ட்ரம் மூலம் வந்தது. அவரே வாதாடி அதிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா? இப்போ அவர் 30 நாள் உள்ளே இருந்தாருன்னா அவர் பதவியை எடுத்துட்டா தமிழ்நாட்டில் ஒரு பெரியாரிய மார்க்சிய சிந்தனை கொண்ட ஒரு செயல்பாட்டாளர் இழந்திருப்போமா இல்லையா? ஏன் சீமானே ஒரு வேளை இன்னைக்கு ஏதோ ஒன்று இருந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு காலம் ஆக முடியாது, அதை விட்டுருங்க, முதலமைச்சரோ ஒரு காலமே ஆக முடியாது, இருந்தாலும் போனால் உன் மேலே வேணும்னே தாவேக்காவுடைய நண்பர்கள் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க. இல்லைங்க, நான் தான் கூட இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஏன் ஆக முடியாதுன்னு அப்புறம் சொல்கிறேன் நான். நீங்கள் போடுறீங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 பேரை கொடுத்து செம்மொழி மனித புதைகளுக்கு மனித பேரவலம் ஐநா சபையே எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்து, அதை அரசு தமிழ்நாடு அரசு சட்டமன்றம் வடவருடைய வடநாட்டு தொழிலாளர்களுக்கு இங்கே வாக்குரிமை அளிக்கக்கூடாது போராடுறாருங்க. அவரை பிடிச்சி நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க. எந்த குற்றமும் நிரூபிக்கப்படல, விசாரணை கைதியாக நீங்கள் 1 மாதம் வச்சிருந்தா நீங்கள் போயிடுமா? யோசிச்சு பாருங்க, இந்தியாவிலேயே இந்த ஆள் தூக்கி சட்டத்தை ஆதரிக்கிற 2 பேர், ஒன்று பாஜக, இன்னொன்று நாம் தமிழர். அப்புறம் எப்படி நீங்கள் அதை நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க? தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும். அதை யார் தண்டிக்கணும்? நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுக்க வேண்டும். அது நீதி சொல்லுதோ இல்லையோ, தீர்ப்பாவது சொல்லணும். நீ இன்னைக்கு பாரதிய ஜனதா எண்ணற்றவர்களை அவர்களை எதிர்ப்பவர்கள்லாம் நீங்கள் உள்ளே போடுவீங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்குது, இன்னைக்கு எதிர்த்து பேசுறவங்களாம் இதுவே போடுதுன்னா ஒரே மாதத்தில் போயின்னா இந்தியாவில் என்ன ஆகும்? சிறையில் உள்ளே இருந்தால் கூட சிறையில் நின்று கொண்டு ஜெயித்தவர்கள் பல கம்யூனிஸ்ட் 52 57. அப்போ சிறையில் இருந்தவரெல்லாம் நீ பதவி பறிக்கப்படணும் அன்னைக்கு ஒரு சட்டம் இருந்திருந்தா இவர்கள் இந்த மாதிரியான ஒரு தன்னலமற்ற தியாகிகள் இந்த மண்ணுக்கு கிடைத்திருப்பார்களா? என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சு. மக்கள் பிரதிநிதிகள் தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் எவர் ஒருவரும் தேர்தல் நிற்க முடியாத சூழ்நிலை வருகிற போதுதான். ஏன்னா மக்கள் பிரதிநிதி, நீ கொள்ளையடிக்கிற திருடின பிரச்சனை இல்லை இல்லையா? அது ஓகே. ஆனால் இந்த மாதிரியான பாசிச வெறி பிடித்த பாரதிய ஜனதாவுடைய திட்டங்கள் 2014 இதுவரை மறைமுகமா இல்லாம இப்ப வெளிப்படையாக ஆதரிக்கிறார். வெளிப்படையாக அடுத்த கட்டத்துக்குமே வந்துருவோம். ஏன்னா இப்ப தாவேக்காவுடைய மாநாடு முடிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் திமுக தரப்பு அதிமுக தரப்புல வைக்கப்பட்டாலும் அது விஜயுடைய பேச்சாதான் பார்க்க முடியுது. ஆனா அதை தாண்டி தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்ந்து இந்த வார்த்தை போர் அரசியல் போராவே மாறிடுச்சு. வெளிப்படையா ஒரு தமிழ் தேசியுடைய ஒரு தலைவர் இப்படி எல்லாம் விமர்சிக்கலாமாங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அவர் அங்கிள்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலினை பேசிட்டாரு. அதுக்கு இவர் அணிலன்னு சொல்லிட்டு இவர் பேசுறாரு. ஒரு தாவேக்காவுடைய தலைவர், ஒரு நடிகர் விஜய், அவரை வெளிப்படையா இவரும் அந்த தரம் தாழ்ந்து இவரும் ஒரு விமர்சிக்கிறத எப்படி பார்க்க? அதாவது நம்ம ஒரு கட்சியில இருக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது அது 2 கட்சியும் போடுகிற சண்டையில் நாம் தலையிட விடக்கூடாது என்றாலும் கூட, ஆனால் அது எத்தகைய அரசியல் பாதிப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி காரணத்தால் நான் என்ன சொல்றேன், விமர்சனங்கிறது எல்லாரும் வைக்கலாங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் நான் எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரனே இல்லை என்று நம்புகிறவன். நான் அவதூறு பேசக்கூடாது. சீமான் பேசுவதெல்லாம் வெறும் அவதூறு. நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு நின்று தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசினவர் எல்லா இடத்துலையும். விஜய் அவர்கள் கூட அரசியலுக்கு வருகிற போது வரட்டும், அவருக்கும் உரிமை இருக்கிறது, அவர் தமிழர், தமிழ் நடிகர். ஆனால் நடிப்பதன் மூலமாக அடைந்த புகழ் வெளித்தில் மட்டும் அவர் முதலமைச்சராக ஆசைப்படக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்து வர வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னார்? ரஜினி வரவே கூடாதுன்னார். அஜித்தை பற்றி என்னென்னலாம் பேசினார்? யார் வரணுன்னார்? விஜய் வரணும். காரணம் என்னன்னா, எங்கள் இதில் தமிழராக பிறந்தாலும் சிவாஜி சூப்பர் ஸ்டாராக ஆக முடியல. கமலஹாசன் அவங்க ஊரில் அவங்க மாவட்டம், அவர் தமிழர், அதெல்லாம் அப்புறம் பிறந்த கமலஹாசன் வரல, ரஜினி வந்துட்டாரு. இப்போ தாண்டா தமிழ் பேசுகிற ஒரு நடிகன் சூப்பர் ஸ்டாரா வரான்னு, ஏன் தம்பிடான்னு 2006 நீங்க வணக்கம் தமிழகத்துல பதிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட வாய்ப்பு கொடுக்குறாருன்னு ஒண்ணு என்னெல்லாம் பேசுனீங்க. கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு ஒண்ணே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எப்படியாவது விஜயின் முதுகில் ஏறி சவாரி செய்து விடலாம். அவரை விட சின்ன கட்சியில் போல் நீங்கள் பாவலா செய்து கொண்டிருந்தால் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் என்றுமே இன்னொருவருடைய முதுகில் சவாரி செய்து கொண்டு பேசவில்லை. அவருடைய ஆற்றலும் அவருடைய வாக்கும் தான் இன்னொரு கட்சிக்கு பயன்பட்டு இருக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க? வெயிட்டிங். நீங்கள் விஜயோட சேருவீங்களா? ஐயோ தம்பி தான் முடிவு பண்ணும். ஐ எம் வெயிட்டிங். நான் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம் நின்று திமுகவுக்கு என்ன அடி அடிக்கிறோம் பாருங்க, கூட்டணி சேர்ந்துட்டோம். என்னையே கூப்பிட்டு பல தடவை டிஸ்கஷன் பண்ணார். விஜய் ஒரு முறைக்கு மேல் சீமானை கூப்பிட்டு எந்த இதையும் அவர் விவாதிக்கவில்லை. ஏனால் அந்த அளவுக்கு சீமான் அறிவாளியாக இருந்தார், அவர் கட்சியை வளர்த்திருப்பார் என்று விஜய்க்கு தெரியும். சந்தித்தது ஒரு முறை உண்மை, சந்தித்தது உண்மை. அந்த சந்திப்பிலும் இவருடைய சொற்கள் சரியில்லாத காரணத்தினால், நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால் அவர் இனிமேல் இவரை சந்திப்பது இல்லை என்று முடிவு செய்து விட்டார். விஜய் முடிவு செய்து விட்டார். இவங்கெல்லாம் சும்மா இத்தனை தடவை சந்திக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, அப்படியே அறிவு கொட்டி கிடக்குது சீமானுக்குன்னா, ஏன் அவர் கட்சியை வளர்த்துருக்க வேற நல்ல வேலை அறிவாளிகள்லாம் எதுக்கு வெளியிட்டீங்க?
அவர்கள் சில தவறுகள் செய்திருந்தால் கூட அதை உள்வாங்கி அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? உங்களை விட எந்த தவறை செய்தார்கள்? ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், நல்லதுரை, குகன்குமார், பல்வேறு பேர் என்ன தவறை செய்தார்கள்? வெற்றி குமரன், புகழேந்தி மாறெல்லாம் உங்களுக்கு புகழின் வெளிச்சத்தின் காரணமாக, உங்களை பார்த்தே உங்களுக்கு பயத்தின் காரணமாக நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க? விஜய் கட்சி ஆரம்பித்தார். உங்களை கேட்டாரா கட்சி ஆரம்பிக்கணும்னு? வாழ்த்துக்கள் தம்பி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கொடி அறிமுகப்படுத்தினார். உங்களை கேட்டாரா? விவாதிச்சாரா? இந்த வாகை மலரை நான் இங்கே வைக்கிறேன், இங்கே 2 பக்கம் ஏனை வைக்கிறேன், இந்த கலருக்கு மஞ்சள் சிவப்புன்னு உங்களை விவாதிச்சாரா? அதுக்கு வாழ்த்துக்கள். மாநாடு நடத்த போகிறாரு, அதுக்கு வாழ்த்துக்கள். பந்தக்கால் நடத்த போகிறார், வாழ்த்துக்கள். புசியா ஆனந்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பேசுனீங்க எங்கள் பொதுக்குழு செயற்குழுலாம்? பாருப்பா, யாரும் விஜய் எடுத்து பேசக்கூடாது, புரியுதா? பேட்டியிலே சொல்கிறாரு, பாரு விஜயே என்ன எதாலும் சரி நான் எதுக்க மாட்டேங்க. இப்போ என்ன அவசியம் வந்தது? எதுக்குறது? பாரதிய ஜனதாவிடம் ஆகிய தொகையும் யாரோ ஒருவர் இறந்தார். யாரு? ஐயா கலைஞருடைய மூத்த மகன் முத்து இறந்த பிறகு அவர் குடும்பமே அவர் 35 வருஷமாக விட்டுருச்சு. அவர் இறந்ததுக்கு நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்? முத்தின் மகனையும் மகளையும் போய் சந்தித்திருந்தால் பரவாயில்லை. தனக்கு வரக்கூடிய வழக்கிலிருந்து தான் இங்கே இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை போய் ஒரு சாட்சியாக மாறிவிடக்கூடாது என்று பயந்து கொண்டு போய் நீங்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு என்ன சொல்ல? பயத்தினுடைய உச்சபத்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் விஜயை எதிர்ப்பதும் திமுகவுக்கு மறைமுகமாக முட்டுக் கொடுப்பதும் இந்த வேலை தான். உங்க நோக்கம் எதுவா இருக்கு? நீ எது அரசியலா எது? என்ன சொன்னாரு விஜய்? தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் இரு கண்கள் கட்சியினுடைய கொள்கைன்னு கூட அவர் சொல்ல, நீங்க பாருங்க. ஆமா ஆமா, இந்த மண்ணின் இரு கண்கள் கொள்கை தலைவர்களாக 5 தலைவர்கள். நீ காமராஜரை பெருமையா பேசுறீங்க, அங்க காமராஜர் இருக்கார். பெரியாரை 30 ஆண்டுகளாக மிக பெருமையாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் அங்க இருக்கார். இன்று வரை நீங்கள் அம்பேத்கர் ஆதரிக்கிறீர்கள். அம்பேத்கர் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் போராட்டத்தினுடைய பெருமையாக பேசுகிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். இதே இந்த தமிழ் மண்ணில் தென்னகத்தின் ஜான்சிராணி என்று காந்தியால் புகழப்பட்ட அஞ்சலையம்மாள் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னன்னா திராவிடம் கூட சீமான் அண்ணனுக்கு பிரச்சனை இல்லை. சீமான் அண்ணனை விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு இவரோடு கூட்டியிருந்தால் விஜய் புனிதமானவராக இருந்திருப்பார். அப்போ உனக்கு கொள்கை பிரச்சனை இல்லை. சீமான் பிரச்சனை தமிழ் தேசியம் வென்று தமிழ் தேசிய கருத்தியல் கொண்டு முதல்வராக வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சீமானுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. தான் வென்று பிஜேபி கூட்டணியில போனா கூட இவர் முதல்வர் ஆகணும். அதுக்கான திட்டங்கள்லாம் வகுக்கிறாங்கன்னு சொல்லி கேள்வியெல்லாம் பாருங்க. இந்த மண்ணில் மோடியே தயாரா இருக்காராமே. அதாவதுங்க இதெல்லாம் இந்த ரவீந்திரன் துரைசாமி இருக்கார்ல அண்ணன், இந்த நாட்டில் மிகப்பெரிய நகைச்சுவையாளர், புள்ளி விவரங்களை தவறாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தான். எடப்பாடியை எதிர்ப்பார், கனிமொழியை ஆதரிப்பார், பிஜேபியில் அண்ணாமலையை ஆதரிப்பார், மற்றவங்களே எதிர்ப்பார். சீமான தன்னுடைய உறவினருங்கிறதுனால அவர் இல்லாத விஷயத்தை, நடக்காத விஷயத்தை தவறாக சொல்லி இந்த கட்சி, நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு சிதைந்தது, மிகப்பெரிய களப்பணியாளர்கள் கட்சி விட்டு வெளியே போனார்கள் என்றால் அதற்கு காரணம் இவர் கொடுத்த தவறான யோசனை தான் சீமானை இந்த அளவுக்கு வீழ்த்தி இருக்குது. காரணம் என்னவென்றால், ஒரு பாரதிய ஜனதா RSS சிந்தனை கொண்ட துரைசாமி அவர்கள் எப்படி தமிழ் தேசியத்தை வளர்ப்பார்? RSS சிந்தனை கொண்ட தானுங்கள் நாடாரின் வழிவந்தவன் நான் என்று அவர் போடுறார். மண்டைக்காடு கலவரத்தை நியாயப்படுத்தி பேசுகிறவர் அவர் எப்படி ஒரு தமிழ் தேசியம் முகில வேண்டும், தமிழ் மொழி வளர வேண்டும், தமிழன் வளர வேண்டும், தமிழ்நாடு செழிக்க வேண்டும் என்று RSS சிந்தனை உள்ளவர் எப்படி விரும்புவார்? அதனால் தவறான புள்ளி விவரங்களை சொல்லி சீமானை புகழ்ந்தே ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து எதிர்பார்க்கிறாரு. அதான் சொல்றேன், ஒரு வயசுக்கு மேல வயசாயிடுச்சுன்னா சொரிஞ்சுறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். தன்னை பற்றின மிகை உணர்ச்சியில புகழ்ந்துகிட்டே இருக்கணும். ஆனா பேச சொல்லார், என்னை ஏற்காத என் தத்துவத்தை ஏற்றுவான்னு. உன் தத்துவம் இன்னைக்கு என்னாச்சு? பிஜேபியினுடைய இதை ஆதரிக்கிற அளவு வெளிப்படையா நான் கேட்டுறேன். விஜய்க்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. இன்னைக்கு தன்னுடைய கூட்டத்தை அவர் விஜய் நிரூபிக்கிறாரு. அதாவது அவருக்கு ரசிகர்களா இருக்கட்டும், அரசியல் புரிந்துணர்வு இல்லைனாலும், விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு மாசான ஒரு கூட்டத்தை காமிக்கிறாரு. நாம் தமிழர்கிட்ட அந்த கூட்டத்தை காமிக்க முடியாது. இனி வரும் காலங்களையும் அதை எதிர்பார்க்க முடியாது. இப்ப சீமானுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கிகள் குறைந்திருங்கிற அச்சம் விஜய் மேல வந்துருச்சா? அதான் சொல்றேன், தன் பயத்தின் காரணமாக நம்ம கூட்டத்தை வைத்து நீங்கள் ஒரு முடிவு செய்ய முடியாது, கொள்கையை வைத்துத்தான் ஒரு முடிவு செய்ய வேண்டும். இல்ல அது நிச்சயம் தான். இல்ல ஏன் அதை கடந்து நான் அதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் போக ஆரம்பிச்சிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு கலைஞருக்கு கூடாத அளவுக்கு கூட்டத்தை அவர்கள் கூட்டி காட்டுகிறார்கள். எங்க நீங்க அந்த கூட்டத்தினுடைய உணர்ச்சியை தட்டி பார்க்கணும்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா ஒருத்தன் கை தட்டாத அப்படியே இருக்கான். அந்த கட்சியினுடைய கூட்டம்னா என்ன பண்ணுவான்? உணர்வு எழுச்சியா இருக்கான். நாங்க ஒரு 20,000 பேரை வச்சு இந்த 19 கூட்டம் போட்டோம். நீங்க தமிழர் நலம், தமிழ்நாடு வேலை தமிழருக்கே, எங்கள் தேசிய தலைவர் செம்மணி புதைகுழி அது நடத்தின அந்த சிங்கள பௌத்த பேர் ஒளிங்கன்னா அவ்வளவு பேர் இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறான். அந்த மாதிரி விஜய் பேசும்போது அவன் உணர்வு எழுச்சியோட இருக்கான். அந்த கூட்டம் கூடியது தவறா சரியான்னு பேச நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, ஏன் இத்தனை லட்சம் இளைஞர்களை அரசியல் படுத்த இந்த திராவிட தேசிய
ஏன் தமிழ் தேசியம் பேசுகிற இவரை போல் தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் அரசியல் படுத்த தவறிவிட்டது? ஏன் இந்த மண்ணில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, வள்ளலாரிலிருந்து திருவள்ளூர்லேருந்து எடுத்துக்கிட்டா எவ்வளோ பெரிய அறிவு ஆசான்கள், அயோத்திதாசர், சிங்காரவல், எம் சி ராஜா எல்லாம் இங்கே கடைசி வரைக்கும் ஜீவானந்தம் இன்றைக்கு வாழும் ஒரு உதாரணமாக இருக்கிற ஐயா நல்லக்கண்ணு பல நெடுமாறன் வரைக்கும் இருந்து கூட இந்த கூட்டத்தை ஏன் நம்ம பக்கம் திருப்பலன்னு நான் சிந்திக்கிறேன். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆண்ட திராவிட கட்சிகள் ஏன் இதை வந்து மம்முட்டிக்காக மோகன்லாலுக்காக இன்னைக்கு பிருத்திவிராஜ் துல்கர் சல்மாக பக்கத்தில் உயிரை கொடுக்குறவன் இருக்கானே, கன்னடத்தில் ராஜ்குமாருக்கு இல்லாத இதுவா, புனித் ராஜ்குமாருக்கு இல்லாத இதுவா? அதுதான் நான் கேட்குறேன். இப்போ இது ஆரோக்கியமா பார்க்குறீங்களா ஆபத்தா பார்க்குறீங்களான்னு பாருங்க. இதை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறேன். அதுதான் நீங்கள் ஆபத்தாக பார்க்குறதில்ல. அந்த கூட்டத்தை நீங்கள் வந்து இவர்களையெல்லாம் பகத்தி கொண்டு யாருக்கு நீங்கள் இதை பண்ண முடியும்? அவங்க பொதுமக்கள் கணக்கில் வருவாங்களா இல்லையா? அத்தனை லட்சம் பேருக்கும் அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறதா இல்லையா? ஏன் சொல்லணும், அந்த உணர்வு எழுச்சியை பார்க்குறேன் நான். முதல் நாளே வந்து 10,000 பேர் படுத்து கிடக்குறாங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு சந்தோஷமா விஜய் பார்த்தோன்னே கிளம்பி போயிட்டு இருக்கான் பல பேர். ஆனாலும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேசிய தலைவர் உள்வாங்கி இன அழிப்பின் காரணமாக திராவிடத்தை இல்லை திமுகவை காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்று வந்தவர்களை எல்லாம் பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்திருக்கிறீர்கள். தான் ரசிகனாக வந்தால் கூட அவர்களை அவருக்கு தெரிஞ்ச அரசியல்களில் திரட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ நான் இதை வந்து ஆரோக்கியம் படுத்துன்னு பார்க்குறேன் இல்லையா? அவ்வளோ கூட்டம் வருது, குழந்தைய தூக்கிட்டு வரான். இப்போ அவங்கள நீங்கள் சாதாரணமாக ஒதுக்கிடுவீங்களா? ஏன்னா முதல்ல இந்த அரசு ஒரு திரைப்படத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு கல்வியை இங்கே வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் பள்ளிக்கூடம் படிச்சிருக்கீங்க, இப்போ நம்மளும் படிக்கும்போது எல்லோரும் டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறோமா? கிடையாது. ஆனால் வாரத்துக்கு 2 விளையாட்டு பீரியட் இருக்குது, பகுதி நேரம் இருக்கா? எல்லாரும் ஓவியம் வரைகிறது இல்லை, ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை ஓவியம் இருக்குது. எல்லாரும் வேளாண்மை அங்கே வந்து வாழ்க்கையில் உளவியல்னு ஒரு உளவியல்னு ஒரு பகுதி வச்சுருக்கான். ஆனால் இன்றைக்கு சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது வந்து இன்றைக்கு அதுவும் வீரியமாக திரைப்படம் மட்டும் இல்லை, திரை ஸ்க்ரீனு, நீங்கள் இன்டர்நெட்டு அது இது நீங்கள் உங்கள் ஃபோன் வரைக்கும் அப்படிங்கும்போது அந்த திரையை எப்படி ஆள்வது என்ற கல்வியை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா? யோசிச்சு பாருங்க. ஃபிலிம் அப்ரிசியேஷன், எப்படி ஒரு படத்தை நாம் ஏற்றுக்கொள்வது, எப்படி அந்த நடிகனை நிராகரிப்பது, இல்லை அவனை எப்படி அந்த விஷயத்தில் மட்டும் கொண்டாடுவதுன்னு ஏன் நீங்கள் வகுப்பு எடுக்கல? நீங்க ஒரு வளர்ந்த மேம்பட்ட சமூகம் அந்த தவறுக்கான மாற்றத்தின் விளைவு தான் அது வரும்போது அவர் என்னவாக நடத்துகிறார் அப்படிங்கறதான் பார்க்கணும். இல்ல அதுதான் அந்த தாக்கம் வந்து அது வந்துங்க. நான் என்ன சொல்றேன், அது 1.5 ஆண்டு கால குழந்தை. நீங்க 5 வருஷமா நாம் தமிழர்ல அவ்வளவு பேர் ஒழுக்கமா இருக்குன்னா சீமான் கத்து கொடுத்தது. ஏன்னா சீமானுக்கே ஒழுக்கம் கிடையாது, ஒரு கட்டுப்பாடு கிடையாது. தேசிய தலைவரை உள்வாங்கி நாங்களே எங்களை செதுக்கி கொண்டு வந்த கூட்டம் அது. நீங்க சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஐடி விங் அப்படி இருந்ததுன்னு. ஐடி விங் அப்படி கட்சியே ஐடி விங் தான். இந்த ஐடி விங்குக்கு பொறுப்பாளர்கள் வந்து அவர்கள் அதை சிதைத்தார்களே ஒழிய எங்களுடைய டேட்டாவெல்லாம் பாரதிய ஜனதாவிடம் விற்று பிழைத்தார்களே ஒழிய இப்போ பாரு சிதைஞ்சு போச்சு. அன்னைக்கு தன்னலம் கருதாதான் தான். ஏன்னா அன்னைக்கு படித்த இளைஞர்கள் பெரும்பான்மையான பேர் அதுல இருந்து அவனே அதை அது மாதிரி இன்னைக்கு விஜய்கிட்டு இருக்கான். அப்ப அவர்களை அதுதான் நம்ம ஒரு முக்கியமான இன்னொரு பார்வை பார்க்கணும். சீமான் எதிர்க்கிறதுக்கு முன்பு விஜய் என்ன பேசினாரு, இப்ப விஜய் என்ன பேசுறாருங்க தான் இந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். இப்போ மேடையில கடந்த மாநாடுகள்ல பாஜக வந்து சித்தாந்த எதிரின்னு தெளிவுபடுத்தினாரு. இப்போ அதே பாஜகவை மோடிங்கிற அந்த பேரை பயன்படுத்தி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நீங்க சொன்னீங்க திமுகவோட மறைமுக உறவு சீமானுங்கிறீங்க, பாஜகவுடைய பி டீம் சீமான் தான் நீங்க தெளிவுபடுத்துறீங்க. அப்போ இங்க விஜய் எதிர்த்து பேசுறாரு. அப்ப பாஜகவை எதிர்த்து திமுகவை எதிர்த்து யார் பேசுறாங்களோ அவர்களுக்கு எதிராக சீமான் குரல் கொடுக்கறத பார்க்க முடியுது. சீமான் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாருங்க. அவருக்கு யாரெல்லாம் பொருளாதார உதவி செய்கிறார்களோ என்ன இல்லைன்னா நாம் தமிழரில் பசங்களை நிறுத்தி வைக்கிறோம். விருதுநகரில் நீங்கள் ஒரு மேடையில் பேசுகிறீங்க, விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருவான்னு நினச்சேன், அவர் தோத்ததில் என் வருத்தம் தானா? அப்போ உன் கட்சிக்காரனை எங்கள் கட்சிக்காரன் நீ என்னவா நினச்ச? நீ நாங்கள் எம்பி வேட்பாளராக நின்னால ஒரு தம்பி டாக்டருக்கு படிச்சிருந்த பஞ்சு நிற்பானே, அவன் நிற்க வச்சு நீ எப்படி பேசுவ? இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விஜய் எதிர்த்ததின் மூலமாக விஜய் உங்களுக்கு என்னைக்குமே சீமானை ஒரு பொருட்டாக நினைத்ததே இல்லை. அது மேடையிலே பேசிட்டாரு. ஒரு காலத்துலையும் அது எனக்கு தெரியாது அவர் எதை நினைச்சு பேசாருன்னு. ஒரு காலத்துல அது விஜய் அண்ணன் சொல்லிட்டு சீமானே இல்ல இல்ல நீயா என் தம்பி புகழடைந்தவர்களையும் பணம் படைத்தவர்களையும் நீங்க போய் தானா நீங்க எப்படி பேசுறீங்க? கொள்கைன்னு ஒண்ணு வந்துட்டா என் கூட பிறந்தவனா சரி எங்க அப்பா அம்மா இருந்தாலும் எதிரிதாங்கிற வாழ்த்துறேன், சிறப்பு. உன் கொள்கை என்னன்னு தயவு செய்து சொல்லு. நயினார் நாகேந்திரன் மாமாங்கிற அவர் உன் கொள்கைவாதியா? சிபி ராதாகிருஷ்ணனை எங்க அண்ணங்கிற, பொன் ராதாகிருஷ்ணன் எங்க அண்ணங்கிற, தமிழிசை எங்க அம்மாங்கிற, திருநாவுக்கரசு எங்க மாமாங்கிற. என் இனத்தை அளித்த காங்கிரஸுக்காரன் உனக்கு மாமா. என் நிலத்தை இத்தனை ஆளாகவே மொழியை சிரித்து மண்ணை சிரித்து கொண்டிருக்கிறவன் உன் மாமா சித்தப்ப. நீ வந்து எடப்பாடியாரை சித்தப்பாம்ப.
அப்போ உன் கொள்கை தான் என்னங்கிறேன். உன் கொள்கையை பிடித்து கொண்டு உன் கூடிய இத்தனை ஆண்டு காலமாக பயணப்பட்டவன் நீங்கள் செய்கிற தவறால் சுட்டிக்காட்டி வெளியே வந்தால் நாங்கள் துரோகி, எதிரி. ஆனால் இந்த சித்தாந்தத்துக்கு நேர்மாறாக இருப்பவன் உன் உறவினன் என்றால் நீ யாரு? அந்த மாதிரி விஜய் தான் எதிரி யாருன்னு அறிவிச்சிட்டார். நீ என்ன பண்ற? நேத்து ஒன்று சொல்ற, விஜயே உன் நண்பண்ண, இன்னைக்கு லாரி அடிச்சு செத்து போவன கூட. விஜய் ஆண்டாரா முதல்ல? நீ என்ன சொன்ன இதுக்கு முன்ன? ஆரிய திராவிடர் போர்னு பெரியாரிய மார்க்சி மேரியில் பேசியிருந்த, தமிழ் தேசிய மாநில அப்புறம் விட்டு தமிழர் தெலுங்கர் போர்ன்னு. இன்னைக்கு எங்க நிற்கிற? விஜய் நாம் தமிழர் போர் இல்லை, விஜய் சீமான் மேல போரா இருக்கலாம். நாம் தமிழருக்கு என்ன விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? தவறு பண்ணா யாரும் இருக்கலாம். அவர் ஆண்டாரா? 8 வழி சாலை அவரா கொண்டு வந்தார், நீட் அவரா கொண்டு வந்தார், பரந்தூர் விமான அதற்கு முன்னாடியே ஒரு அச்சம் வந்துருச்சு. பயத்தினுடைய வெளிப்பாடு தான். இப்ப என்ன பண்ற? விஜயகாந்த் உங்களுக்கு ஒரே படத்துல பழக்கம். நான் அவர்கிட்ட 6 படம் ஒர்க் பண்ணேன். 2006 விஜயகாந்த் எடுத்து எல்லாருமே போய் வேலை செஞ்சோம். இன்ன வரைக்கும் அந்த நேரத்தில் எடுத்து சரி அரசியலா விஜயகாந்த் எதிர்த்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ற? விஜய் என்னெல்லாம் பேசுறீங்க நீங்க? டேய் நீ என்னடா ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இருந்தவன்ல, கப்பல் கேப்டனா நீ என்ன கிங்கு மேக்கராங்கிற? நீ ஒரு ஜோக்கரு. டேய் ஆந்திராவில் போய் கச்சன்னு நீ பேசின. இன்னைக்கு கேப்டன் மாதிரி ஒரு நல்ல மனிதர். ஏன்னா ரஜினியை சந்தித்ததனுடைய விஜய் ரசிகர்களை நம்ம பகைத்து கொண்டோம். நம்ம ஏற்கனவே டெபாசிட் வாங்கல. அது நமக்கு கொள்கை பிடிப்போடு நின்று தோற்றம். நாங்களாம் அதை பெருமையாக தான் நினைக்கிறோம். ஆனால் இவர் காசு வாங்கி கொண்டு தன் கட்சிக்காரனே தோற்க வேண்டும் என்று நினைப்பு இப்போ தெரிகிற போது அதுக்கு அவமானகரமாக இருக்குது. இன்னைக்கு அதனால என்ன பண்ற? விஜயகாந்தை தூக்குற, அஜித்தை தூக்குற. நீ என்ன எப்பயுமே ஒரு மனிதன் யார் தவறு செய்தாலும் தவறுன்னு சுட்டி காட்டு, சரி பண்ணா வாழ்த்து. ஐயோ அவர் அங்கிள்னு சொல்லிட்டாரு. ஏங்க நேரு மாமான்னு சொல்றோம், சோனியாவை அன்னைன்னு சொல்றோம். அவங்க கட்சியில் இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி, அதுதான் நான் சொல்றேன். அந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல நடக்கிற சண்டை மாதிரி ஒரு தலைவரே பேசுறாருங்கிற. அதாவது தலைவரே இல்லைங்க அவரு. என்றைக்கு சீமான் விஜய் வெளிப்படையா அணிலுங்கிறாரு. நீ அணில் ஏன் நீ காட்டுல ஜங்கல் ஜங்கல்னு கத்து, நீ ஜங்கல் ஜங்கல் கத்துங்கிற. என்றைக்கு சீமான் தன்னை தலைவர்னு சொன்னார் சொல்லுங்க? நாங்களாவது சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அவர் இன்னும் தன்னை ஒரு ஆர்கனைசராக, ஒருங்கிணைப்பாளராக தான் வெளிப்படுது. ஏனால் தமிழ் தேசியத்திற்கு தலைமை ஏற்கிற தகுதி கொஞ்சமும் சீமானுக்கு கிடையாது. அது அவரே தான் நிரூபிச்சுட்டு வர்றார். அதே போல தாவேகா இந்த 2026 தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாடை பார்க்கிற போது இப்போ கூட அந்த ஷேர் மார்க்கெட்டில் பேசுவார் சுந்தர் அவர்கள் பேசுகிறாரு. அவரே படிக்க வைத்த குழந்தை கூட அவரோடு போட்டோ எடுக்க விரும்பாமல் விஜய்க்கு கூட போட்டோ எடுப்பேன், ஓட்டு போடுவோன்னு சொல்லுது. விஜய் போய் சந்தித்து ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாத இருக்க விஜய் ரசிகர்கள் அப்படி சொல்கிறாங்க. பொதுமக்கள் வெகுஜன மக்கள் விரும்பிவிட்டால் யாரும் வருவதை தடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கெட்ட பெயரில் மாற்றாக இந்த சக்திகள்லாம் இளைஞர்கள் தேடுகிற போது வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் கூட இருக்கிறாங்க. பார்க்கும்போது இந்த கூட்டணியை பார்க்கும்போது திமுகவுடைய கூட்டணி வலுவாக இருக்குது. அவங்க யாருமே வெளியே வரல. அதிமுகவுக்கான வாக்கு வங்கி இருக்குது. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா விஜய் சொல்றாரு நாங்கள் 2வதா வருவோம்னு. நமக்கு அப்படி தெரியல. 2வதோ இல்லைன்னா முதலாவதுன்ட்டு. ஆமாம் சொல்றாரு. அது அவர்களுடைய உறுப்பினர்களுடைய வேலை திட்டம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு இல்லாத உழைப்பின் காரணமாக. ஆனால் நாம் தமிழருக்கு தாக்கம் இருக்கும். நாம் தமிழர் ஒன்று கட்சி 2026க்கு பிறகு நான் சொல்லவில்லை, அண்ணாமலை சொன்னார் இல்லாத போய்விடும் 21. அப்போ எங்களுக்கு புரியல. ஏன்னா சீமான் அண்ணன் அண்ணாமலையை பார்த்தா சைதை துரைசாமியுடைய மகன் வெற்றி துரைசாமியுடைய இறப்புக்கு நாங்கள் போயிருக்கிறோம். நான் அண்ணா அமீர் எல்லாம் எங்கே போகிறோம். தோழர் பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. நான் சொல்கிறேன் பாலகிருஷ்ணன் அவர் பார்க்கல. ஆனால் அண்ணாமலை பார்த்த உடனே தாவி ஓடுறார். தான் கட்சியை அழித்து விடுவேன், அந்த கட்சி இருக்காது என்று சொல்பவனை கட்டி தழுவுகிற போதே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. காலம் அதை சொல்லும். அந்த கட்சியை வீழ்ந்து போக வேண்டும் என்று நினைப்பவன் நான் இல்லை. ஆனால் சீமானுடைய செயல்பாட்டால் அந்த நிலைக்கு வரும். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிங்க. நன்றி சார். நன்றி.